அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இயரா நிலை இசை ஏற்றி என் தனைக்கு ஆறாறு காட்டிய அருட்பெருஞ்சோதி. அப்படின்னா இது வரைக்கும் இந்த உலகத்துல இது பண்ணவங்க வந்து போறவங்க யாரும் வந்து இந்த அளவுக்கு ஏறி காமிச்சது இல்லை. ஆமா, அதனாலதான் ஏறி காமிச்சிருக்காரு, ஏற்றி விட்டுருக்காரு ஐயா. எந்த அன்னைக்கு எப்படி ஏறினு சொல்லிருக்காரு அவரு. அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருப்பீங்களா? எப்படி ஏறி இருக்காரு அவரு? கருணையால ஏறி இருக்காரு. கருணை தயை பண்ணி இறைவன் அருளை பெற்றார். அருள், தயவு, கருணை இது எல்லாமே என்ன பண்ணுது? ஒரே மாதிரியான பொருள் தான், நிலை வெவ்வேறு. அதனாலதான் நம்மளோட சிறு தயவு வச்சு கடவுளோட பெரு தெய்வம். ஸோ ஏற்றின்னும் போது பெரு தெய்வ இடம் சரிங்களா. ஏறா நிலை அப்படின்னும் போது இது வரைக்கும் அந்த இடத்தை யாரும் அடையலாம். அப்போ யாரும் வந்து வளர அளவுக்கு செய்யலன்னு வச்சுக்கலாம், இல்ல கடவுள் அந்த அளவுக்கு இறங்கல அப்படின்னு. கடவுள் யாருக்கும் அந்த கருணை வந்தாதான் காமிக்கிறாரு, மற்றவங்களுக்கு காமிக்கலன்னா உண்மையான அர்த்தம். சத்தியம்னு அவரே சொல்றாரு ஐயாவே, சத்தியம் 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 செய்து சொல்றாரு. அதனாலதான் ஆறாறு காட்டிய ஆறாறு அப்படின்னும் போது ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க? ஆறாறுனா எனக்கு சாதா வாழ்க்கையில இருக்கிற அந்த ஆறாறு அந்த இது பாடுவாங்கல்ல தாலாட்டு, அதுக்கு அந்த மாதிரி அர்த்தம் தான் எனக்கு தெரியும். மீதி அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா எனக்கு வர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பெரிய ஞானிகள் சொன்னாலே பல அர்த்தங்கள் இருக்கும், ஒரு அர்த்தம் தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அதான் அதுதான் தெரியல, நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதனால அவங்க ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி பேசிருக்கோம்ல பல நிலைகள்ல தயவு, கருணை, அன்பு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றது, பல பரிமாணங்கள் இருக்கும் ஒரே இதுக்கு. உதாரணத்துக்கு நீங்க உங்களுக்கு ஆறாறு அப்படியே தோணுச்சுன்னா எனக்கு ஆறாறு எப்படி தோணுது? இப்ப முதல் ஆறு எப்படி குறிக்கொள்ளலாம் சொல்லுங்க. ஆமா, அது ஆறா எத்தனையோ ஆறு ஆறா அந்த பிரிச்சா எத்தனையோ எண்ணிக்கை வருது. அந்த 96 அது தத்துவம் அது இது நிறைய சொல்றாங்க, விளக்கம். அதெல்லாம் என் அறிவு கேட்டாது. எனக்கு தெரிஞ்சது தயவு இருந்தா பெரும் கருணையை அடையலாம். தயவு தயவு என்னை தூக்கி விட்டது யாதெனில் தயவு தயவு என்னும் கருணை தான் என்னை தூக்கி விட்டதுன்னு சொல்றாரு. அது எனக்கு நல்லா புரியுது, நல்லா எனக்கு ஆண்டம் விளக்க வச்சுதான். எளிமையா விளக்குறது எனக்கு புரிஞ்சிருச்சு. பெருசா எனக்கு புரியணுன்றது நான் ஆசைப்படல, அதனால தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து காட்டிய அப்படின்னு போட்டிருக்கு அப்படிதானே? ஸோ இங்கே அப்போ ஆறாறுன்னும் போது 36 தத்துவம் இருக்குல்ல, அந்த 36 தத்துவம் வந்து நம்மளுக்கு எதை சேர்ந்ததா இருக்கு? ஒண்ணு வந்து ஆன்ம தத்துவம் இல்ல, அடுத்தது உடல் தத்துவமா? ஸோ ஆறாறுன்றது எங்க புரியுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்ம தத்துவம்னு புரியுது. அப்போ ஆன்ம தத்துவத்தை நோக்கி பயணிச்ச லைன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். அதுவும் ஒரு ஆறு வருது சரிங்களா. சமய, மத அப்படின்னு அந்த லெவல்ஸ்க்கு நம்ம போனோம்னா அது ஒரு ஆறா வருது இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த ஆறாறு வந்து காட்டியேன்னு சொல்றது ஒண்ணு, கடத்தியேன்னு சொல்றது ஒண்ணு. ஆமா, ரெண்டுமே சொல்றாரு ஐயா. அப்படிதானே, இதையும் சொல்றாரு அதையும் சொல்றாரு தானே. ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த இடம்னு சொல்ல முடியாது, தெரியாது எனக்கு அந்த அளவுக்கு. ஆனால் சொல்றாரு, அது தெரியும். அப்போ வந்து இந்த ஆறாறுன்ற போது முன்னாடி பார்க்காத ஒரு இதுவா இருக்கு, ஒளியும் வெளியுமா இருக்கு சரிங்களா. அதனாலதான் வந்து இந்த அருட்பெருஞ்சோதிக்கு வந்து இதுவா இருக்கு, யாரும் வந்து இதை காட்ட முடியாது. அருட்பெருஞ்சோதி மட்டும்தான் இது உரிமையானவன். ஸோ அவர் யாருக்காவது காட்டணும்னு நினைச்சாருன்னா காட்டலாம். ஐயமும் திரிபும் அறுத்து எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னா
ஐயனாலே வந்து அந்த ஒரு மாதிரி சலனம் மனசு இல்லை, எதையோ ஒன்று குழப்பிக்கிட்டு எதுவும் தெரியாமல் அப்படியே தடுமாற்றத்தில் அப்படியே பயந்து பயந்து ஒரு மாதிரி குளறுபடி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது தான் ஐயோன்றது. அப்படிதானே? அது மாதிரி தான் இந்த பாடிக்கு வந்து நம்ம எழுத்துறது, அதுக்கு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு சில கருவிகள் யூஸ் பண்ணுவோம்ல. இந்த பிளட் கண்டென்ட்ல எவ்வளோ சுகர் இருக்கலாம், இந்த சுகர் வேலையை போயிடக்கூடாது, கீழே இறங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டவுட்டு வரக்கூடாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை ஸ்கவுட் பண்ணுறோம்ல, கரெக்டாக அதை ரவுட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த உடம்பு வந்து என்ன பண்ணுது, ஆரம்பத்தில் ஒளி கடத்த முடியாத இருக்கலாம், காட்டாமல் இருக்கலாம் பொழுதுன்னு. ஸோ அதனால் ஒரு சடப்பொருள் மாதிரி தெரியுது. போக போக என்ன பண்ணுது, உடம்பு சித்து பொருளாக மாறுது. அதனால இந்த ஐயம் நீக்கிறது யாரால முடியும்? ஐயம் நீக்கே ஆகணும். ஏன்னா தெல்ல தெளிக்கும் மருந்து கடிதம். ஸோ தெல்ல தெளிக்கும் மருந்துன்னா அங்கே ஐயம் இருக்குமா? அதனாலதான் வந்து ரொம்ப ப்ரிசைஸாகவும் இருக்கும், அக்யூரேட்டாகவும் இருக்கும், ப்ரிசிஷனாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனாலதான் இது வந்து ஐயம் திரிபு, இது ரெண்டுன்னா ஒரு டவுட்டு. இன்னொன்று திரிபுன்னா திணிக்கிறது இல்லை, இது அப்படியே திரிக்கிறது, அப்படியே பொய்யையும் உண்மையும் ஏதோ ஒன்று வச்சு எல்லாத்தையும் ஒன்றா குழப்பி எல்லாமே கொடுக்கறது. அப்படிதான் திரிபுன்னா. இந்த மரபு ஒரு கொரோனா இது வைரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து இதோட இன்னொரு மியூட்டேஷன் அப்படின்வாங்க. அது இன்னும் கொஞ்சம் வீரியமாகவும் இன்னும் கொஞ்சம் இன்னும் இருக்கு, இன்னும் வேகமாக பரவக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு இந்த மாதிரி கெட்டது வந்து அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதான் எல்லாம் பரவிக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே எல்லாம் ஊடுருவி வச்சிருக்கு. எது பொய்னூலோ அது வந்து பிரபலமாக ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? அதனாலதான் என்ன பண்ணுது, இதெல்லாம் நீக்கிறது யாரால முடியும் அப்படின்னா அறுக்கிறது. அறுக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? வேரோட. சரிங்களா? அதுதான் வந்து அடிமட்டத்துல இருந்து ஆமா, வெறும் இந்த முளையில மட்டும் இல்லாம எல்லாமே வந்து அறுத்து தூக்கிடுது. சரிங்களா? எடுத்து அறுத்து எனது உடம்பின். அப்போ எனதுன்ற போது உங்களுக்கு பழைய சித்தர்களும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசம் வரும். தயவுல வந்து மேலோங்கிறவங்களும் இருந்து தனின்ற மாதிரி சொல்லிடுறாரு. எனது நம்மளே தனின்றதாயிடுது. அவருக்கு காமிச்சிருக்காருன்னா யாருக்கும் காமிக்காதது தனக்கு காமிச்சிருக்காருன்றது கரெக்டா அங்க பதிவு பண்றாரு. அதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா, அவங்க சொந்த கொண்டாடுறது இல்ல இல்ல நீங்க சொந்தம் இல்ல, சொந்தக்காரன் நானே அப்படின்னு. சரிங்களா? அவங்க என்னதான் அவங்க சொந்தக்காரன் சொன்னாலும் அது இதே போக மாட்டேன். இந்த அருப்பெரும் ஜோதிக்கு சரி வச்சுக்கோங்க, உங்க சொந்த கொண்டாடி நீங்க அந்த இடத்துக்கு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்துல ஒரு லெவலுக்கு போனீங்கன்னா அது அந்த விஷயம் இது கிடையாது, இதோ அதுவும் ஒண்ணு கிடையாது, நல்லா தெளிவுபடுத்துறாரு. அருப்பெரும் ஜோதி எனக்கு சொந்தம், அதான் அவருக்கு நான் சொந்தன்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் அவரு தான் இன்பேட்டு. உயிரானதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி எல்லாத்தையும் கைட்டி வச்சு அவரும் அறுத்துட்டு. சரிங்களா? ஸோ அதனாலதான் இது ஐயமும் நீக்கிய. ஸோ இந்த ஐயம்னா ஒரு பயம்னு சொல்லலாம்ல. ஐயோ எனக்கு வந்து உண்மையை காட்டாம எங்கேயாவது நானும் ஏதாவது இதோ ஓடிட்டு போனேன், அருட்பெரும் ஜோதியோட நிலைமைக்கு ஏற முடியாம நான் எங்கேயாவது வேற எங்கேயாவது நான் நவுந்துட்டு போறேன் அப்படின்றது அது எல்லாத்தையும் நீக்கிடுச்சு. சரிங்களா? ஏன்னா ஏறாது ஏறும் நிலைக்கு எடுத்துட்டு போயிட்டு இறங்காது இறங்கும் படி எல்லாத்தையும் நீக்கிட்டார் இல்லையா? ஸோ அதனாலதான் அந்த ஐயமும் நீக்கிய. ஸோ ஒன்றென ரெண்டென ஒன்று ரெண்டென இவை அன்றென விலங்கியே அருட்பெருஞ்சோதி. அப்படின்னா ஒன்றுன்னும் போது நம்ம எது சொல்லுவோம்? தனித்துவம், எல்லாத்தோட வசந்தது தனியா நிக்கிறது ஒன்றுன்னு சொல்லுவோம். இரண்டுன்னா இன்னோட அந்த ஒன்னோட இன்னொன்னு சேர்ந்து அது ஒன்னாவே தெரியும். அது ஒன்று இரண்டு ரெண்டும் சேர்ந்தா ஒன்றுன்ற மாதிரி சொல்லுவோம். இல்லாட்டி இது ஒன்று அது ஒன்று ரெண்டுன்னு சொல்லுவோம். ஒன்று ரெண்டுன்னா ஒன்று ரெண்டும் சேர்ந்து ஒன்று ரெண்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இவை அன்றென அப்படின்னும் போது ஆமா, அந்த காலத்துக்கு உண்டான மாதிரி கடவுள்ன்றது அப்பப்போ என்ன தேவையோ அதை கரெக்டாக தொகுத்து வழங்கிக்கிட்டு கொடுத்துட்டு வர்றாரு. அன்று அப்படி விளங்கி எல்லாருக்கும் அறிவுபூர்வமாக சுதந்திரம்லாம் கொடுத்து ஓரளவுக்கு அறிவு எட்டி எல்லாத்தையும் இப்படி இப்படி செய்யணும்னும் போது அந்த அளவுக்கு அன்னைக்கு காமிச்சு கொடுத்து செய்தார்.
இப்போ என் கருணையும் என் தயவு ஏற ஏற எனக்கு இந்த அளவுக்கு காமிக்கிறாருன்ற மாதிரி அவர் சொல்ல வர்றாரு. அதனால இவை அன்று இவங்க இது கிடையாது ஏற்பட்டிருக்கு. கருணையால நான் கடவுள் அப்படின்ட்டு இந்த மீடியால நிறைய இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இது எல்லாம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஆன்மீக பேச்சாளர்கள் வந்து எதனா சொல்றதை வச்சு அப்படிலாம் பேசுறாங்க. கடவுள் கருணையாளன்றதுனாலதான் வந்து எல்லா சுதந்திரமும் நம்மள்கிட்ட கொடுத்துட்டு நல்லதெல்லாம் நீ செய்யாம தப்பா செய்தா கூட அதை பொறுத்துக்கிட்டு கருணையா இருந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த விளக்கத்தெல்லாம் அந்தந்த காலகட்டத்துக்கு வந்து எல்லா விளக்கமும் கொடுத்து எளிமைப்படுத்தி கொடுத்துக்கிட்டே வராரு. அங்கேயும் அந்த எளிமையெல்லாம் நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்பையும் கறிமீன் திங்கிறான்னா ஓகேன்றீங்க, அவங்கள கொண்டாடுறீங்க. கறிமீன், முட்டை, கரு எந்த ஒரு இதையும் வந்து அறிவுபூர்வமா விளங்கிக்கிங்க. எதையும் கஷ்டப்படுத்தி வாழணும்னு நினச்சி தப்பாக செய்யாதீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் கூட பொறுப்பு பண்ண மாட்டேன்றோம். அப்புறம் எப்படி வந்து நம்ம கருணையை பற்றி என்னத்தை பேச முடியும் நம்ம? அப்போ கருணையாளனா கடவுள்னு கேட்குறதே முட்டாள்தனமாக நீங்கள் வச்சுக்கிட்டு, கருணையே இல்லாத அப்படியே கருணை கொடூரமான நெஞ்சை வச்சுக்கிட்டு கடவுளை பற்றி கருணையாக இருப்பாரா? எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கணும்னா எப்படி? ஒரே மாதிரி படைக்காமல் எல்லாரையும் என்ன சாப்பிட்றது முதல் கொண்டு இது பண்ணுறது எல்லாருக்கும் தனித்தனியாக வச்சுருக்காரு. அடிப்படை எல்லாருக்கும் எப்படி ஒன்றா கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துருக்காரு. எல்லாருமே இவ்வளோ சாப்பிட்டா வயிறு ரொம்பதுன்றது கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் இயற்கை பொதுவாக தான் படைச்சிருக்காரு. எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காரு. நீ வந்து எல்லாம் நாகத்தம் எங்கே கருணையாக கண்ணீர் வர்ற இடத்துல உனக்கு ஜொல்லு வருதுன்னா அதுக்கு கடவுள் வந்து உனக்கு என்ன பண்ணுவார்? எல்லா சுதந்திரமும் கொடுத்துட்டும் நீங்கள் இப்படி ஆடினா நம்ம இப்படி ஆடினா ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம சரி பண்ணிக்கணும். இப்போ ஒரு பெத்த தாய் தகப்பன் ஒரு குழந்தைய பெற்றுட்டு உரிமை கொண்டாடிக்கிட்டு நீ ஒன்று செய்ய முதல்லாம் நான் உன்னை கண்டிச்சுக்கிட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன், கொட்டிக்கிட்டே இருப்பேன், உனக்கு சுதந்திரமே கொடுக்க மாட்டேன், கட்டி போட்டு தான் வளர்ப்பேன். நீ என்னுடைய பொருள், என்னுடைய இப்போ நான் பெத்த புள்ள, நான் உனக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்குது, நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், நொறுக்கிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னால் கடவுளாது அப்போ பெற்றவங்கள அர்த்தமா? அதனால சுதந்திரம் கொடுத்துட்டு தப்பு நல்லதுன்னு உணர்த்திட்டாரு. நீ தப்பாக செய்துக்கிட்டு கடவுளையே நீ அப்புறம் பழிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தா அது எவ்வளோ பெரிய பாவ செயலையும் சேர்ந்து அறிவே விலங்குலன்னு தெரிஞ்சிடுச்சு. சொல்லுப்பா, அதுதான் அறிவு விலங்குறதுக்கு தான் இந்த இவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காரு. விளங்கிக்குங்க, சத்தியம் பண்ணி பண்ணி சொல்றாரு. ஒன்றுன்னும் போது நம்மளுக்கு வந்து இப்போ ஒன்றிய அரசு அப்படின்றாங்கல்ல, அப்போ அரசுகள் வந்து என்ன பண்ணுது? இங்க இருக்கிற அரசு இருக்கு, அதுக்கு மேல இருக்கிற அரசு இருக்கு, அதுக்கும் மேல இருக்கு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி லேயர் பை லேயர் இருக்கிறதால நம்மளுக்கு என்ன ஆயிடுது? எது வந்து பெஸ்ட் நம்மளுக்கு தெரியாம இதுதான் ஒன்று செல் ஆயிடும். இருந்தாலும் என்ன பண்றது? இவை அன்று அப்படின்றதால இவங்க எல்லாம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை அன்று அப்படின்னும் போது நேற்று, இன்று, நாளை, என்று, அன்று அப்படின்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி இது இதுங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தனித்தனியாக காட்டுற ஒரு டைம் இருக்கு. தனித்தனி அற்று நீங்க வந்து பார்க்கும்போது அது ஒரு லெவல்ஸ் இருக்கு. இது எல்லாமே முற்று வெட்டு வெளியாக ஒன்று காட்டி விட்டு அது இல்லாம இன்னொன்று இடத்த காட்டும் போது உங்களுக்கு என்னது? இவை அன்று அப்படின்னு தெரியும், சரிங்களா? அது இல்லாம இதுதான் வந்து பெஸ்ட் அப்படின்றது அதுவும் இவை அன்று அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், சரிங்களா? ஒரு சின்ன உதாரணம் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிடுறேன். இப்போ நான் உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கினா நீ ரொம்ப சின்ன வயசுல துருத்துன்னு இருப்ப. ஏதாச்சும் ஒரு இது தப்பு இது அப்படியே ஒரு விழுந்துருவியோ இல்லை அந்த ட்ரெயின் ட்ராக்கெல்லாம் அந்த ட்ரெயின் வரணும்னு ஓடுவோம் குடுன்னு கேஜிஎஃப்ல பக்கத்துலேயே ட்ரெயின் ட்ராக்கு கொஞ்சம் தூரத்தில் அங்கே ஓடிடுவேன். அதனால கட்டி போட்டேன்னு சொல்லிட்டு இனி வரைக்கும் எனக்கு சொல்கிறேன், நீங்கள் கட்டி போட்டு வளர்த்தீங்க, அதனால தான் நான் நல்லா உணர்றேன். கட்டுறது எவ்வளோ இதாக இருக்குது, அந்த மிருகத்திலலாம் கட்டுறோம், அதெல்லாம் எவ்வளோ கொடுமை, அது பர்மிஷன் வாங்கி அதை கட்டுறோம் நம்ம அப்படின்னு. அப்போ கடவுள் படைப்புல அவர் கட்டாமல் நம்மளை எல்லாம் கட்டழுத்து விட்டு எல்லாம் சுதந்திரமாக இருக்க எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து நம்மளை வச்சுருக்காரு. ஆனால் நம்ம அவரையே கட்டிட்டோம், தப்பாக அவரை கட்டி வச்சுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு அவரை கட்டணும்னு நினச்சி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒழிய அவரை வந்து அவர் சொல்கிறபடிக்கு நல்லது கெட்டது உணர்த்தி இருந்தால் அதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு நம்ம தயார் இல்லை. அவரை குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு தான் தயார் இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி உன்னை கட்டி போட்டு எப்போ வளர்க்கணுமோ அப்போ கட்டி போட்டு வளர்த்தேன். ஆனால் கடவுள் நம்மளை கட்டாமலேயே அவ்வளோ
சூப்பராக வளர்த்துக்கிட்டு இருக்காருன்றது நம்ம நல்லா ஆணித்தரமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம யோகிதை வந்து கட்டி போடுறோம், நம்ம எல்லாத்தையும் கட்டி போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம அறிவு இந்த லட்சணத்தில் தான் இருக்குன்றது நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். கடவுள் கட்டி போடாமல் இவ்வளோ நல்லா என்ன சொல்கிறது பிரம்மாண்டன்றது தான் எனக்கு தெரியும். அப்புறம் நிறைய அண்டங்கள் வச்சுருக்காரு, அதெல்லாம் நிறையா விளக்குறீங்க நீங்கள், அதெல்லாம் எனக்கு தெரிய வரல. அதெல்லாம் அண்டன்னு தான் அதான் அதனால அவ்வளோலாம் இருந்து அவ்வளோலாம் கொடுத்து அவங்க அறிவுக்கு எட்ட போது எந்தெந்த அளவுக்கு எங்கே போய் நிற்கிறாங்களோ அந்த அளவு தான் அவர் காட்டுவார். எல்லாமே ஒரே முறையை காட்டிடுறதுக்கு அவர் என்ன பைத்தியக்காரனா? நீங்கள் செய்கிற மாதிரி பைத்தியக்காரத்தை அவரை செய்ய சொல்கிறீங்களா? இல்லை நீங்கள் செய்துட்டு அவர்னா அடியாளா? நீ கூப்பிட்டீங்கன்னா உனக்கு ஒரு மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு, அவர் கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு, அவங்கவுங்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டீங்கன்னா அவர் அடியாளா? அதை தான் நான் கேட்பேன். மற்றவங்கக்கிட்ட யாருன்னா கடவுளை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள நான் கேட்பேன், என்ன அவர் அடியாளா? பஞ்சாயத்து இதா லஞ்சம் இன்னைக்கு நீ கொடுத்தீங்கன்னா உன் பக்கம் பேசுறதுக்கு, அவங்க கொடுத்து அவங்க பக்கம் பேசுறதுக்குன்னா அவர் லஞ்சம் வாங்கிக்கிட்டு அடியாள் தனம் பஞ்சாயத்து இது பண்ணிட்டாரு. அந்த மாதிரி அவர் எப்பேற்பட்ட கருணையாளன், எல்லாரையும் கருணையில அவர் சூப்பரா டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே செய்து கொடுக்குறாரு. ஆனா எங்க ஏறணும், எங்க ஏத்தணும், எங்க இறக்கணும், எங்கே எப்படி லாக் பண்ணணும், எங்கே எப்படி கட்ட வைக்கணும் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உண்டான அருள் அவரு வழங்கிட்டு தான் இருக்காரு. உனக்கு கொடுத்த அருள் கடவுளையே அடையலான்னு உனக்கு கொடுத்துருக்கும் போது நீ போய் மிருகத்துலேயே அடைச்சிக்கிட்டு அங்கே தான் அடைஞ்சு உட்காந்துட்டு இருக்க. அதை முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன். நானும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். மூக்கில் ஒரு பறக்க வர மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். கேவலமான சாப்பாடெல்லாம், அதெல்லாம் வந்து சாப்பாடே கிடையாது. அதெல்லாம் உயிர்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சமாதி கட்டக்கூடாது வயிற்றுல. சமாதியை பற்றி என்ன ஒரு உயிரையே எடுத்து ஜீவ சமாதி ஆகணும்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் செய்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். தப்பு. கருணையால் ஏறினா தான் அதுதான் ஏறா நிலைமை செய்யணும். அழகாக சொல்லிட்டார். சொல்லு. அதான் அடுத்த பாடல் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடி விலங்கியே அருள் புரிஞ்சது. ஏன்னா அவங்களுக்கு வந்து விளக்கம் வராது. ஏன்னா அந்த விளக்கிட்டுறது உங்களுக்கு எப்படி வரும்? ஒளி சுடரை வெளியே விட்டு உங்களுக்கு அந்த சுடர் ஒளி தோன்றணும் இல்லை? அந்த மாதிரி தோணாம விட்டா நீங்க செய்யற தவம் எல்லாமே வச்சு என்ன பண்றது? மீன் உழைப்பு தான். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் என்ன பண்ணிட்டாரு, போதாது உணர்ந்துட்டு ஒளி எழுத்தி எனக்கு ஆதாரம் ஆகிய அருள் புரிஞ்சது. இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். நிராதாரம் அப்படின்றது அந்த லெவல்ஸ்ல நிறைய பேர் ஆசைப்படுறாங்க தெரியுமா? எல்லாத்தையும் நான் விட்டுட்டு ஆண்டி ஆயிடுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் நடக்க முடியுமா? எல்லாத்தையும் விட்டுற முடியுமா? எல்லாத்தையும் வாங்கிட்டு வர நான் கடவுள் நீங்க விடுறதெல்லாம். ஸோ நீங்க நல்லா விட்டாதான் மட்டும்தான் வாங்குவேன். மற்ற எதுவுமே ஒரு இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கே போறோம், நல்ல தரமான பொருள் பார்த்து வாங்குறோம். ஏதோ ஒரு பர்ச்சேசிங் பண்றதுக்கே நம்ம அத்தனை இது பண்றோம். கடவுள் அப்போ நம்மள எவ்வளோ செலக்ட் பண்ணுவார். நீ கரெக்டாக இருக்கியா, நீ எப்படி இருக்க, நீ நான் கொடுத்ததெல்லாம் ஒழுங்காக செய்துட்டு வரியா, உன்னை எப்படி நான் செலக்ட் பண்ணணும்னு பண்ண மாட்டாரா? அங்கே மட்டும் உனக்கு தேவைன்ற மாதிரி எனக்கு தேவைன்ற மாதிரி நம்ம பேசிப்போமா? அப்போ கடவுள் வந்து கஸ்டமர் ஆகுறது. எப்பயுமே அவர் என்ன பண்ணாரு, இந்த சிஸ்டம் வந்து நடத்துறவர் அவரு, இப்ப கஸ்டமராவும் அவரு. அப்படிதானே? அதனாலதான் நம்ம கிட்ட வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவரு என்ன பண்ணணும், நம்ம வந்து நல்ல பண்புகளை வச்சுட்டு இருக்கணும். அப்பதான் அவர் வந்து நம்ம நுகர்வார், நம்ம அவரை நுகர முடியும். ஸோ அதனாலதான் அவரு புணர்ந்தார். வள்ளலர் வந்து யாரை புணர்ந்தாரு? அருட்பெருஞ்சோதியை புணர்ந்துட்டாரு இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணாங்க, 2.5 அப்படின்ற மாதிரி நம்ம 1.2 அந்த பாடல வந்து நம்ம 2.5 கலந்துட்டார் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? ஆமா 2.5 அப்படின்னும் போது அது 2 தன்மை போயிடுச்சு. அவரையும் இவரையும் ஒன்னா ஆக்கி அரையா சேர்த்தா ஒன்னா ஆயிடுது. அந்த இது அப்படியே ஒன்னொன்னா பிரிச்சா 2 ஆயிடுது. அந்த மாதிரி சூப்பரா இருக்குது. சொல்லுப்பா. 2 உணர்ந்திட அப்படின்னும் போது என்ன சொல்லுங்க? ஓதாது உணர்ந்திட. அதான் சொல்லுப்பா. இப்போ உணர்ச்சி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓதி ஓதி வரணும்னு பார்ப்பாங்க. சரி நான்
ஆனா வந்து நம்ம ஓடாது எப்போ உணர முடியும், உடம்புல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட். இப்போ என்ன தவிர இந்த உடம்புக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கு. உணர்றோம் நம்ம. திடீர்னு நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. அப்படி ஒரு மாதிரி நம்மளுக்கு நம்மள அறியாம ஒரு ஆற்றல், ஒரு இது வலினாலும் ஒரு எதனா ஒன்று கஷ்டப்பட்டா ஒருத்தர் அவதிப்படுறாங்கன்னா நம்மளுக்கு தெரியாமல் அது யாரெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களா உடனே நம்மளுக்கு ஒரு ரியாக்ஷன், ஒரு மனசு ஒரு இதாகுது. அதெல்லாம் வரணும். அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு உதிக்கணும். அந்த வலின்னா அந்த சந்தோஷம் என்ன, ஆனந்தம் என்னன்றது நம்ம உணர்ந்து நம்ம கரெக்டாக அதை தெரிஞ்சு நம்ம அனுபவிக்கிறோம் தானே. அப்படி தானே படைச்சு வச்சிருக்காரு ஆண்டவர். ஸோ அதனால இங்கே இருக்கிற குருங்க, இங்கே இருக்கிற இவங்க இருக்காங்க தெரியுமா, நம்ம பாதையை காட்டுறவங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இதை சொல்ல முடியுமா வேதத்தை ஓதி? ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க குரு மூலியமா போய் கற்றுக்குங்க, கொஞ்சம் சீக்கிரட்டாக கற்றுக்குங்க. எங்கே அதெல்லாம் தெரியும்? குரு மூலியமாக கற்றுக்கணும், உணர்ந்து கற்றுக்கணும். நம்ம அந்த அந்த ரசாயன மாற்றம், கெமிஸ்ட்ரி அது இது நல்லா சொல்கிறாங்கல்ல. இப்போ நம்ம சிரிச்சா நம்ம உடம்பு ஒரு மாதிரி இயக்கமாக இருக்குது. அழுதா அது ஒரு கிளாஸில் நம்ம அதிலே ஒரு கூட சொல்லியிருக்கேன். அழுதா அதுக்கு தகுந்த மாதிரி பாடி அமைப்பு மாறுது, சிரிச்சா ஒரு மாதிரி மாறுது, பயந்தா ஒரு மாதிரி, இப்படியெல்லாம் இத்தனை அனுபவமும் நம்மளுக்கு கிடைக்குதுன்னும் போது அப்போ நம்ம தயையும் கருணையும் மேலோங்கிக்கிட்டே போகும்போது எந்த மாதிரி அனுபவம்லாம் நம்மளுக்கு வருதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை ஏற்றிக்காமலே வந்துச்சா போயிடுச்சா அப்படின்னா என்ன வரும்? மலம்தான் வரும் பின்னாடி. எங்கள் சமாதியில் தேவையில்லாததெல்லாம் தூக்கி வயிற்றுல போடும் போது கருணையும் வராது, தயையும் வராது. இது வராமலே உனக்கு என்ன வரும்? மலம்தான் வரும் பின்னாடி ஒழிய அருள் எப்படி வரும்? மேலே உச்சிக்கு எப்படி என்னத்தை ஏற்றுவோம்? ஒன்றும் ஏற்ற முடியாது. ஸோ இது வந்து இதுதான் ஏறும், இதுதான் ஏற்றணும்னு அழகாக சொல்கிறாரு. நம்ம வந்து குழந்தைக்கு கூட புரியும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி குழந்தை மாதிரி இருக்கிற எனக்கு புரியுதுப்பா. நம்ம வந்து அந்த இது கடந்துட்டோம் அப்படின்றதே ஒரு ஓதாம உணர்வு. அது யாராவது சொல்லி இல்லை நீ இந்த இடத்த கடந்துட்ட அப்படின்னு அவருக்கு யாராவது சொல்லியிருந்தா பரவாயில்ல, பட் யாரும் சொல்லித்தர முடியாது. ஸோ அதனால தான் அவரு அந்த ரியலைஸ் பண்ணுது. இப்போ எனக்கும் அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறது, ஒளியை வந்து இந்த உடம்பு பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்ற நேரத்தில் நம்ம ஓதாதே உணர்றோம். ஏன்னா அது ரெண்டு விதமாக சொல்லியிருக்கு. ஸ்லீப் பேரலைசிஸ் வரும்போது உங்களுக்கு கால் கட்ட வரல ஆடும் அப்படின்ற அது வந்து ஓதாத உணர்றது இல்லை. இப்போ ஒரு தாய் வந்து பிரசவிச்சதுமே பால் அவளுக்கு எப்படி சுரக்குது, அந்த ஊட்டு மாதிரி அந்த ஒரு தயை, அந்த குழந்தைக்கு பால் பசிக்குது, அது அழும் போதே நம்மளுக்கு இங்கே தன்னால அது சுரக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி அதெல்லாம் நிறையா இயற்கையாக ஆண்டவன் உண்மையை நிறையா உணர்த்துறாரு. நம்ம உணராமல் நம்ம வந்து இந்த சின்ன செயல்லையே அப்படியே நம்மளை கட்டி வச்சுக்கிட்டு அதுலேயே நம்மளை அடக்கிக்கிறோம் போது எப்படி வரும்? இப்போது அதெல்லாம் எங்கள் தனிப்பட்ட இது நாங்கள் சாப்பிடுவோம் தான் போவோம். இதெல்லாம் பற்றி என்ன பண்ணுறதுன்னா அப்போ கொலகாரம் கூட அதை தான் சொல்லிக்கிறான். ஏன் தனிப்பட்ட இது நான் யாரையாவது அடிப்பேன், யாரையாவது உதைப்பேன், யாரையாவது கற்பழிப்பேன், யாரையாவது நான் கொண்டு குமிப்பேன், நீ யார் வந்து கேட்கறதுக்குன்னு கேட்குறான். அப்போ அதெல்லாம் கருணை செய்யலாம். ஒருத்தர் சுதந்திரம் தானே. அது சுதந்திரத்தை எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி வச்சுக்கணுன்றது ஒரு வரமுறை இருக்குல்ல. அது தெரிஞ்சுக்கிட்டு வாழ்றது தான் வாழ்க்கை. ஸோ எனக்கு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பரம்பொருள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது வந்து ஆதாரம் அப்படின்னு காட்டிட்டு இருக்காங்க. பட் என்னோட வந்து எங்கே போகுதுன்னா பரம்பரா வரும் சரிங்களா, அந்த இடத்துக்கு போகிறதால அது ஓதாது உணர்ந்துட்டு ஒளி ஒரு கொடுக்கும் சரிங்களா. அந்த ஒளி வந்து உங்களுக்கு இது பண்ணால் மட்டும்தான் எனக்கே அப்படின்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்கிறேன். மற்றவங்களுக்குலாம் அது கிடைக்கல. ஏன்னா அந்த ஃபார்முக்கு அவங்க இன்னும் வரல. அவங்க அடுத்த ஃபார்ம் என்னோடது கிடையாது சரிங்களா. என் ஃபார்மு அருள்பெருஞ்சோதியோட ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஆதாரம் ஆகி நான் இனிமேட்டு பரம்பொருள் ஃபவுண்டேஷன்லாம் கிடையாது, அருள்பெருஞ்சோதியோடது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் சரிங்களா. அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவியல் படுத்தும் அருள்பெருஞ்சோதி அப்படின்னா அவ்வியம் ஆதி அப்படின்னும் போது இப்போ ஸ்நாக்ஸு டீ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம்ல. அந்த மாதிரி அவ்வியம்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேட் ஐட்டம்ஸ் சரிங்களா. அது அவி இது அவு சரிங்களா. அவுடதம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து மருந்து. ஒரு அவ்வியம் போது
அது எப்படி ஆப்போசிட்டா வச்சுக்கலாம். சரிங்களா? ஓஹோ அப்படி அர்த்தம். ஆமா. எது வந்து தீங்கு பண்ணுமோ அது எல்லாத்தையும் ஒரு ஆறும் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன தெரியுது? அறுசுவை வச்சு சொல்லுவாரு தெரியுமா? ஊரமுது உண்டு ஒழியாது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி ஒழியக்கூடிய ஒரு ஐட்டம். சரிங்களா? உங்களை ஒழிச்சு கட்டிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐட்டம் கூட என்கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றேன். இந்த ஆறு இருக்குது. சரிங்களா? அது அந்த இதெல்லாம் நம்ம என்ன பண்ண தவிர்த்துட்டு, அதான் உங்களுக்கு இது சொல்லுவாங்கல்ல, காமம் அந்த இதெல்லாம் கிட்ட கிட்ட வரும். அப்ப இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒட்டி ஒட்டாம இருக்கிற பழக்கத்தை நம்ம எடுத்துட்டு வரணும்ல. அதாவது யூஸ் நீங்க பண்ணலாம், எல்லாத்தையும் யூஸ் பண்ற ஒரு எப்படி வருது அது ஒரு நிலை. அத முதல் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதுல இருந்து நம்ம நல்லா அந்த ஒளி வந்து என்ன காட்டும் போது அந்த கோல்ட் லெவல்ல காட்டி, சரி இந்த உனக்கு வந்து இப்படி தெரியுது கோல்டன் உலகம், உனக்கு எல்லாமே உனக்கு தான் தொடர்பு அப்படின்ற மாதிரி அதை காட்டி, பிளஸ் அதுலயே வந்து என்ன பண்ண ஒரு ஃபில்டர் நடக்குது. எல்லாமே உனக்கு சொந்தமா இருந்தாலும் நீ வந்து நல்லதான் பண்ணணும். சரிங்களா? அதனாலதான் வந்து என்ன பண்ணுது, இந்த அவ்வியம்ன்றது அந்த மாதிரி ஒரு விவகாரத்தை இது பண்ணுவாங்க. ஆன்மீகம்ன்றது அதான் அந்த ஆன்மா வந்து இந்த மாதிரி நல்லதை மட்டும் தான் பொறுக்கி எடுக்கணும்ன்றதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கடவுள்கிட்ட நம்ம நெருங்குறோம்ன்றது கரெக்டா அந்த ஆன்மா தவிர்த்து. அப்படி பயாலஜில என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஹிபிட் இதெல்லாம் வரக்கூடாது. இன்ஹாபிட் அப்படின்னும் போது போய் வாழக்கூடிய தன்மை. இன்ஹிபிட்னா அது வேணாம், நம்மளுக்கு வாழ்க்கை தேவையில்லை அப்படின்னு அந்த ஒதுக்குற நிலை. ஸோ அதுதான் வந்து என்ன பண்றது, தவிர்த்த இந்த மாதிரி இதுல எதுவுமே வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களை காட்டி. ஆறுன்றது அதிகமா வருது பாருங்க. அதுலதான் 6ஆம் தூக்கம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மொபைல் போன்ல வந்து எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஹெவியாகவும் அது அவ்வளோ ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாம இருந்துச்சு. பட் இப்போ வந்து 5th ஜெனரேஷன் வந்து அது 6th ஜெனரேஷன் வரப்போகுது. அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன்ல நம்ம உலகம் எப்படி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் இது பண்ணி பார்க்கணும். அது எவ்வளவு பார்ட்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணிருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம எந்த அலைகேட்டர் யூஸ் பண்றோம் தெரியுமா? அதுக்கு மைக்ரோவேவ் லென்த்ல நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? ஆனா அதுல நம்ம இப்போ இதுல யூஸ் பண்றோமே அந்த மாதிரி ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரி இருக்காது. அது சூடாக்கிடாது நம்மள. இருந்தாலும் அதுக்கு இது இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்துடும். அப்போ அந்த கதிர் ஆராய்ச்சியில நம்மளுக்கு எவ்வளவு இது புதிர்களை தூக்கி கொடுத்துருப்பாரு தலைவர். சரிங்களா? டெக்னாலஜியில ஆரம்பத்துல ஒரு நெட்வொர்க் இது கம்பெனில வந்து ஒரு சின்ன எடுபடி மாதிரி இருந்தா கூட அடுப்படியில போயிட்டு நம்ம என்ன பண்றோம், அது எல்லாமே அடையுது இல்ல, ஓதாது அந்த உடனே டெக்னிக். சரிங்களா? அது எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு சரி எப்படின்னா அது நடக்க வேண்டியது நடந்துருச்சு, அவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் கொல்ல போறான், அதுக்கு நீ தடுப்பு போறேன்னா உனக்கு அது வந்து ஏற்கனவே அது இது சிஸ்டம்ல அந்த இது இருக்கு, ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் வந்து உனக்கு தூக்கி கொடுக்கு, அதை நீ இன்னும் ஓதல. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்து நம்ம அவ்வியமும் அது மாதிரிதான். அது ஒரு வரும், அதை அப்படியே தடுத்து விட்டுருவேன். அது வளர்ல நடந்திருக்கு, அது இயற்கையா ஒரு காட்டி விட்டுருக்கு. மற்றவங்களாம் திணையில இருக்காங்க அதை வச்சுக்கிட்டு எப்படி பண்றது திணற விடாம இது ஒரு இயற்கையா அது வந்து வெளிப்படுத்து எல்லாத்தையும் இது பண்ணி விட்டாரு. அவங்க சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டாரு. சரிங்களா? அதனாலதான் என்ன பண்றாரு, ஆறும் தவிர்த்த பேரவியல் பேர் வாங்கினது அப்படிதானே, அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பேர் இன்னொரு அது அண்டாண்டங்களை கடந்தது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பேர் வச்சுக்கலாம், பேரவியல். இது வந்து இந்த இயலை வந்து இது வரைக்கும் யாருக்கும் வந்து கொடுத்ததே கிடையாது. அவ்வியல் அப்படின்னும் போது இவ்வுன்னும் போது இது வரைக்கும் பார்த்த லெவல்ஸ், அவ்வுன்னும் போது அது அந்த நிலையை கலந்துருச்சு. தெரியுதுங்களா? ஸோ அதனாலதான் அந்த பேர் அவ்வியலை வந்து வழுத்தும் அது தெரிஞ்சது. வழுத்துன்னும் போது உங்களுக்கு என்ன அர்த்தம், எடுத்து சொல்லும் இதுதான் வந்து பெஸ்ட் அப்படிதானே. அதெல்லாம் இந்த மாடலை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மற்ற மாடல் வந்து உங்களை என்ன பண்ணிருக்கலாம், தப்பான வழிகளை காட்டி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அடைய இது எது ஒண்ணும் அதிகமானாலும் சரி குறைஞ்சாலும் சரி மூச்சு திணறல் ஏற்படும்ல, அந்த அதெல்லாம் நம்ம உணர்ந்துதானே தெரிஞ்சுக்கொள்ளுமோ. பாடம் மாதிரி படிச்சுட்டா நம்மளுக்கு வந்துருமா, அதெல்லாம் அனுபவிக்கும் போது அந்த அதாவது உணர்ந்துட முடியுது. எல்லாமே வந்து இருக்குல்ல, யாராவது அடிச்சிருவாங்களோ உணர முடியுது. அதனாலதான் வந்து வள்ளல் வந்து இந்த மாதிரி ஒரு அடிக்கடிக்கா சொல்லுவாரு, யாரெல்லாம் வந்து தடை பண்றாங்க அப்படின்ட்டு. அது இல்லாம
காற்றாலே, புவியாலே, ககடமாதனாலே அப்படின்ற மாதிரி அது ஒரு லேயரா என்ன பண்றாங்க, நம்ம இருந்து புடிட்டு ஓடுறவங்க இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வருவாங்க தலைவர். அதனாலதான் ஆதாரம்னு போனதடி சொன்னாரு. இப்போ வந்து அவ்வியல் எது வந்து இது பேர் அவ்வியலோ அதை வந்து ட்ரை பண்ணணும். எல்லாத்தையும் மரணம்லாம் நீக்கி உங்களுக்கு நல்ல அருட்ஜோதியோட தருணத்தை ஏற்படுத்தி வரும். சரிங்களா? அதான் திருநிலை தனி வழி. இப்போ ஒரு விஷயத்த நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன், இப்போ வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னா அது வழுத்துன்ற மாதிரி. சரிங்களா? வந்து உங்களுக்கு சொல்லாம என்ன பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத அது வேற. பட் சொல்லி ஏற்படுத்துறது ஒரு வழுத்துறது இல்ல, நீங்க வந்து இது மாதிரி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ அதனாலதான் வந்து இது வழுத்துணும் போது அந்த பழைய டெக்னிக் நீ போயிட்டு மரணம் அடைய தேவையில்லை. போயிட்டு மரணம் எல்லாம் பெருவாக்கில அடைஞ்சு ஏறுற்ற சூழ்நிலை. சரிங்களா? அந்த நிலையில நீ வந்து என்ன பண்ற, அடைஞ்சுக்கோ, என் லெவல்ஸ் நீ வந்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ என்னோட லெவல்ஸ்ல வரல அப்படின்னு அந்த அளவுக்கு அவரு நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு, ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. உனக்கு இந்த அளவுக்கு மேன்மையான இது அறிவு ஆற்றலையும் நல்ல விளங்கிக்கிற கெப்பாசிட்டி எல்லாம் உனக்கு தானவே வந்துடும். தயவு நீங்க பழகி பழகி அந்த அளவுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கும் போது அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை சரி ஏன்னா வந்து அந்த ஆரம்ப காலத்துல தயவு பழகலையா நான் அவங்கள சொல்லலையா, ஏன்னா நீ அவங்க வந்து தப்பு தப்பானி சொல்ற அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். அப்படிதானே எல்லாம் அப்படி வளரிக்கிட்டு இருக்கோம். எனக்கும் உங்க மேல இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? நல்லதெல்லாம் பண்ணிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லு. ஆனா என்ன பண்ண முடியாது, எனக்கு அதை விட பெஸ்ட் லெவல் அருட்பெருஞ்சோதி வழுத்துற லெவல்ஸ் எனக்கு பிடிக்குது. சரிங்களா? ஏன்னா எது லேட்டஸ்ட் அப்படின்னு நான் பாப்பேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செல்போன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி சொல்றது எனக்கு அதுவே போதும். பயன் பெறாமலாம் இல்ல, பயன் பெற்றோம். அந்த அளவுக்கு தான் அதுன்னும் போது அதை வந்து அதை தாண்டணும் போது இன்னும் நம்ம பெஸ்டா மாறணும். அந்த பெஸ்ட் மாறி வரும்போது அதெல்லாம் சில பேர் கோச்சிக்கிறாங்க, வள்ளலார் இப்படி ஆறாம் தர முடியும், அதெல்லாம் அவர் இப்படி ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் கொடுக்க முடியும், மத்த இவங்க மட்டும் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சுக்கிறாங்க. அதான் அப்படி சொல்றதுதான் அங்க பைத்தியக்காரத்தனம். அப்பதான் நம்ம அறிவு விளங்கிக்கவே இல்ல. அவ்வளவு நம்பின நீங்க அவரை வள்ளலார நீங்க எதுக்கு வந்து அவர் தட்டி விட்டீங்க? அதானே இல்ல அவர் மட்டும் என்ன பண்ணுவாங்க, சித்தர் லெவல்ல சேர்த்துப்பாங்க வேணும்னா. அப்படி சித்தர் லெவல்ல சேர்த்தாலும் அது ஒண்ணுன்ற மாதிரி அவங்க இதெல்லாம் தாண்டி ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் இதுக்குள்ளதான் சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை. குருட்டுத்தனமா மாட்டிக்கிறோம் போயிட்டு. அப்ப என்ன அர்த்தம் இதுல இருந்து உங்களுக்கு? தாழ்நிலைக்கு கொஞ்சம் முக்காவாசி வந்த இடத்துக்கு மறுபடியும் அப்போ இந்த மாதிரி வாயங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, நடக்கிறது நடக்கட்டுங்க, சாப்பிட்றவங்க சாப்பிட்டுங்க, வரவங்க வரட்டுங்க, அவங்க சாப்பிட்றவங்க சாப்பிட்டுங்க, அது திருத்த முடியாதுங்க. அவங்க போர் போடுறவங்க போர் போட்டுங்க, சீற்றம் அழியிற இடத்துல அழிட்டுங்க, இந்த உலகம் அழிஞ்சா அழிட்டுங்க சொல்றதுக்கு அப்புறம் நீ எதுக்கு கடவுள் வழியில இருக்கான்னு சொல்லிக்கிறது. எல்லாம் அழிஞ்சா யாருங்க என்ன கடவுள் இச்சை எது, கடவுள் எப்படி நம்மள வந்து விளங்கி அப்படின்னு சொல்லிக்கலாம். கடவுளுக்கு எந்த இதுவும் குறைபாடு நடக்க போகுது கிடையாது. ஆனாலும் நம்ம என்ன குறைபாடு நம்மளுக்கு நடக்க போகுது, குறைபாடு நம்மளுக்கும் இருக்கு, அடுத்தவங்களுக்கும் நம்ம அந்த குறைபாடு உருவாக்கி விட்டுறோம். அதான் நல்ல தனம். அதுலதான் இது பண்றதுக்காக அவ்வியல் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இயலை கொடுத்து திருநிலை எடுத்துட்டு போயிடுது. சரிங்களா? திருநிலை தனி வெளி, சிவவெளி எனுமோ அருள்வெளி பதி வளர் அருட்பெருஞ்சோதி. சரிங்களா? திருநிலை என்னும் போது உங்களுக்கு பெர்ஃபெக்டாகவும் பெர்மனண்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். சரிங்களா? திருநிலை. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையை கொண்டு எது தனி வெளி. இது வரைக்கும் தனி வெளியில நம்மளுக்கு வந்து தரிசனம் நல்ல தெளிவா கொடுக்குறாரு. அப்பயும் நம்ம புரிஞ்சுக்கலன்னா நம்ம அறிவு விளங்கிக்கவே இல்லைன்னு தானே அர்த்தம். எப்படி அப்படின்னா அவர் வந்து அந்த உலை கொதிக்கிற இந்த நேரமே வந்து சிறந்த நேரம்ன்ற மாதிரி இப்ப சொல்லியிருப்பாரு. அந்த காலத்துல இந்த உலை கொதிக்கல. அதான் சரிங்களா? கொஞ்சம் சூடானதுமே எல்லாம் இப்ப நானே அப்படிதானே ஒரு சில நேரத்துல அவசரப்பட்டு பண்ணிட்டு திட்டு வாங்குவான். என்ன மம்மி குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, திருமண இடத்துல ஏமாத்தி எடுத்துட்டு போறவங்க மத்தியில திருமண இடத்துல திருந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஸ்பெஷாலிட்டியான ஒரு ஆளு. தனி வெளி. இந்த வெளி வந்து என்ன பண்ணுது, சிவவெளி. ஏன்னா நம்ம பேசிருப்போம் முன்னாடி அருட்பெருஞ்சோதி நீங்க சொல்லிட்டீங்க, அப்போ சிவத்தை காணுமே அந்த மந்திரத்துல அப்படி நீங்க சொன்னா கூட ஃபர்ஸ்ட் வார்த்தை நம்ம என்ன பண்ணுது, அருள் சிவ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? அப்போ மற்ற சிவத்துக்கு கூட நீங்க திரும்ப பண்ண முடியாது. அந்த இதுல ஃபர்ஸ்ட் ஸ்லோகங்கள்ல அவரு சிவன் தான் ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அது குறைஞ்சிடக்கூடாது ஒரு லெவல்ல கூடன்றதால சிவவெளி
சிவன் போது நம்மளுக்கு என்ன தெரியுது இது வரைக்கும்? திருநிலை கொண்ட ஒரு தனி வெளியா இருக்குது. சிவவெளின்னும் போது உங்களுக்கு என்ன தெரியுது? சடம் மாதிரி இது வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டு அறிவு கெட்ட ஒரு பொருள் மாதிரி இது இல்லாம நம்ம போயிட்டு அறிவை தூண்டி மந்திரங்களை சொல்லி அவங்களை இது பண்ணி அது அப்படி கிடையாது. ஆனா அந்த மாதிரி லெவல்ஸும் உண்டு. பள்ளி எழுந்தருள்வாயே அப்படின்னு சொல்லிட்டு வளராம சொல்றீங்க. ஸோ நம்ம பள்ளி எழுப்புறதும் உண்டு. நமக்குள்ள நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம அதை பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா அவர் எப்பவுமே ஆக்டிவா தான் இருக்கு. சரிங்களா? அவருக்கு உறக்கம்லாம் கிடையாது. சரிங்களா? பெண்ணுறங்கால் அப்படின்னு வரு. அப்ப கருணை வந்து எப்பயும் வணங்காது தலைவனோட அவரோட அருள். தெரியுங்களா? அதனாலதான் சிவவெளி என்னுமோர் அருள்வெளி என்றார். அருள்ன்ற போது உங்களுக்கு எப்படி தெரியுது? கருணோட பியூரிஃபைடு ஃபார்ம். சரிங்களா? ஸோ அந்த ஃபார்ம்ல இருக்கிறவரு பதி. பதினும் போது நம்ம எப்பவுமே பியூரிஃபைக்கு வந்து இது பண்ணுவோம். அதை இது பண்றது. ஏன்னா பதி பசு பாசம் அப்படின்னுவாங்கல்ல. அப்ப பாசம்ன்றது நல்ல இதுல கிடந்துச்சு. கரெக்டா பதியோட போய் கரெக்டா பொருந்திக்குது. நல்லா புடிச்சுக்குது. இல்ல இது பாசம்ன்றது உங்களுக்கு எப்படி இருக்குது? பாசாந்த கரம் கேள்விப்படுறீங்களா? பாசாந்த கரம் இருக்கிற இடத்துல பதி இருக்க முடியுமா? அவரோட இதை வெளிப்படுத்த முடியுமா? அப்படி எல்லா இடத்துல இருக்கிறான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த பதிவு வந்து உங்களுக்கு வெளிப்படுத்த முடியுமான்னு பாத்தீங்கன்னா பாசத்துல காலி ஆயிடும். அது காட்ட முடியாது. தயை கருணையை அது முழுமைப்படுத்திக்கும் போதுதான் கடவுள் அருள் வந்து போய் நம்ம புடிச்சுக்க முடியுதுன்னு சொல்ல வரோம். அடுத்தது பசுல வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? காட்ட முடியுமா? அப்படின்னா காட்ட முடியும். அதெல்லாம் பாசத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நேசமா மாத்தி விடும். ஆண்மனை உரிமை அப்படின்ற மாதிரி வச்சு அதான் சொல்றேன். அந்த கருணையை தான் நாங்க நேயம் ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பு, அவங்க உடம்பு எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறது. தெளிவா சொல்லுவேன். அப்பதான் எல்லாம் புரிஞ்சு. ஏன்னா நீங்க அடுத்த லேயர்ஸ்க்கு போகும்போது நான் சொல்ல வரேன். வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அந்த இதுக்கு அடுத்தது பசுன்னும் போது இப்போ பாசுன்னும் போது டோட்டல் பிளாக் இருள். சரிங்களா? பசுன்னும் போது மருள் பிளாக்காவும் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட் டிவி செகண்ட் அந்த ஜென்ரேஷன் டிவி. அடுத்தது கலர் டிவி எப்போ வருது? அருள் வரும்போது வருது. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த பதி வந்து இந்த கலர்ஃபுல்லான ஆளு. சரிங்களா? ஸோ அந்த கலர் இது கொடுத்த உடனே தான் நம்மளுக்கு தெரியுது. அப்பா திருநெல்வேலி தெரியுது, தனிவெளியும் தெரியுது, சிவவெளியும் இது தெரியுது, எல்லாமே எனக்கு தெரியுதுடா. எப்பா எனக்கு உடச்சு தர்றா அப்படின்ற மாதிரி சூப்பரா கொடுக்குறாரு. அதான் ஆன்மீகம்னா என்னன்றது அப்படியே நல்லா கொடுக்குறாரு. அப்படியே அனுபவிக்கிறவங்களுக்கு நல்லா அந்த தெரியுது பாரு. அதுவும் பேசி நம்ம இது மாதிரி உணரணும். நம்ம அந்த உணரணும்னாலே நம்மளுக்கு அந்த நல்ல எண்ணம் பேச்சாளர்கள் எந்த மாதிரி ஆகணும், எவ்வளவு ஸ்டாண்டர்ட்ஸ்ல வளரணும் தெரியுமா? அதனாலதான் நம்ம வந்து அவர் என்ன பண்ணலாம்? இந்த வார்த்தைகளை பேசலாம், பாடலாம், ஆடலாம். ஓதாம உணர்ந்திட அந்த திறன் வரணும். எப்படின்னா அப்பதான் நம்மளுக்கு அந்த இரக்கம், அந்த ஒரு டக்குன்னு நம்மளுக்கு அறியாம அந்த எண்ணங்கள் வரணும். ஊற்று எடுக்கணும். அப்படியே ஊற்றெடும் கண்ணீர் அதனால் நினைந்தா அப்படின்னாலாம் அந்த மாதிரி ஊற்று. ஆமா, சேற்று. நமக்கு அந்த வார்த்தை சேற்று நீர் வந்துட்டு என்ன ஆகுது? நம்ம சேற்று நீர் தான் மாட்டி நிக்கணும். சேற்று நீர் ஒரு மாதிரி வந்து நம்ம வாசமா வச்சுக்கலாம். நம்ம ஜொல்லெல்லாம் கலந்துடுறோம். அப்போ வந்து சேற்று நீர் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பியூரிஃபைட் இருக்கிறது பசுன்னு வச்சுக்கலாம். அப்ப பசுபதி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டீங்களா? அது அமுதமா ஆக்குன்றாரு. பசுபதி பத்தி கேள்விப்பட்டீங்களா? பசுபதினா வார்த்தை பசுபதினா நான் கேள்விப்பட்டீங்களா? இந்த இதுல நந்தி மேல உட்கார அந்த மாதிரி நம்ம காட்டியிருக்காங்க. பட் நம்ம எப்படி சொல்றது? அவர் மேல ஏத்திக்கிறாரு நம்மள. சரிங்களா? சோ அந்த கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ரொம்ப அடைஞ்சாரு நம்ம ராமலிங்க ஐயா, வள்ளலார் ஐயா. அப்படி சூப்பரா அடைஞ்சிட்டாரு. ஏன்னா அவர் வெளியே உட்கார்ற மாதிரி காட்டிட்டாங்க. சரிங்களா? அவர் உள்ள உட்காந்துக்கிறாரு. சோ அதனாலதான் என்னுள்ள அமர்ந்த அப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம வளர இதுல பார்க்க முடியும். சோ அது வளருன்ற வார்த்தையில நம்ம என்ன தெரியுது? டெவலப்மெண்ட் ப்ராசஸ். அப்படிதானே? அப்போ டெவலப்மெண்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுது? இப்போ வளரும் போது growth சொல்லலாம், டெவலப் ரெண்டுமே வந்து அதுல அடங்குது அந்த வளர்ன்ற வார்த்தை. இப்போ என்ன அர்த்தம்னா இது ஒடுங்கக்கூடிய நிலை கிடையாது, ஒழிஞ்சு போற நிலை கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். அப்படிதானே? ஸோ இது ரெண்டுமே வந்து கிடையாது.
அதான் பதி வந்து வளர்த்து விடுது, வளர்ந்துக்கிட்டே இருக்குன்ற அது ஓங்கக்கூடிய நிலைமை தான் வளர்ற வார்த்தையை வச்சுக்கலாம். இப்போ அது ஓங்கிறது மட்டும் இல்லாம என்ன பண்றது, எப்படி ஓங்குது அது தன்னை மட்டும் பெருசா ஓங்குகிறது அது ஒரு லெவலு, அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவங்களை ஓங்க வச்சு அதுவும் ஓங்குறது தானே. அருட்பெரும் ஜோதியோட பொருள் தான் எல்லாமே. உங்களுக்கு கொடுத்ததால என்ன ஆயிடுது, நீங்க வந்து பிரைவேட் சிஸ்டம் கிடையாது, அவர்தான் எல்லா பாடிஸும் வந்து கவர்மெண்ட். அதை முதல் நம்ம ஏத்துக்கணும், அதை முதல் மனசுல நல்லா. ஆனாலும் பிரைவேட் இதுவா நீங்க உங்களுக்கு இது பிரைவேசி கிடைக்குது, உனக்கு நீ எல்லா வேலையும் நீ செய் அப்படின்ற மாதிரி இருக்காரு. இதையும் அவர் கரெக்டா வச்சிருக்காருன்றது நம்ம நல்லா விளங்கிக்கணும். ஸோ அதனால தான் நம்ம இது இப்போ பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிறோம்ல. இப்போ மனுஷங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடிதடியிலேருந்து கன்ஃபியூஷன் ஐயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிலேருந்து எப்படியும் இது பண்ணி ஒன்றா வரோம்ல. அந்த மாதிரி தான் வந்து கடவுள் வந்து ஏற்கனவே இது ஃபார்ம், அவர் அந்த ஃபார்மில் இருக்கிறது தான் நம்ம அந்த ஓதாத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வாழ்ந்துட்டு போயிட்டு அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காம ஐயா இருக்கே இங்கே இருக்க மொதல் அப்படி பண்ணியிருக்காங்களே இதெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு அதுல இருந்து எப்படி மாறுபடுறது, எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி ஏத்துக்கணும், எப்படி ஆண்டவங்கிட்ட நம்ம எப்படி கலக்குறோம், எப்படி கலந்தா அது உச்சமா இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ வேலிடேட் பண்ணி பார்க்கறதுனா எக்ஸ்பைரி டேட் வந்துடும் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் தான் வல்லர் வந்து அது கிடையாது, வேலிடேட் முடிஞ்சு போச்சு காலம் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அதான் சுத்த சன்மார்க்கு. ஏன்னா இவர் நல்லா வளர்ந்தவர், எதுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு, சுத்த சன்மார்க்குன்ற ஒரு வார்த்தை வந்து எனக்கு வந்து சரி இது வரைக்கும் நம்ம இந்த வார்த்தை கேட்டிருக்கோம் அந்த வார்த்தை கேட்டிருக்கோம், இதுல இது இந்த மாதிரி சுத்த சன்மார்க்கு இப்படி இல்லாம கடவுள் பேர் அந்த இதை வைப்பாங்க அவர் மாதிரி டவுட். ஆமா இப்ப பாரு அந்த பதிவல்லர்னு சொல்றாருல்ல, அதை இப்ப நீ கூட நான் சொல்றேன்ப்பா கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு எல்லாம் ஒண்ணு சொல்லும் போது நீ கரெக்டா சொல்ற, என் லைஃப் பார்ட்னர் எப்படி வரணும், எனக்கு இப்படி இருந்தாதான் இந்த கருணை இந்த தயையெல்லாம் அவங்களுக்கு இருந்தாதான் நான் அது லைஃப் பார்ட்னரா எடுத்துக்க முடியும். அவங்க ஒரு கோணத்துல இழுக்கும் போது அவங்களெல்லாம் ஏத்துக்கிட்டு சண்டை சச்சரவுலே இருக்க முடியுமா, அந்த தயை கருணை அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி அப்பதான் நான் அவங்களோட கலக்க முடியும். நான் முழுசா அவங்களுக்கு கொடுக்குறேன், அவங்க முழுசா எனக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னும் போது எந்த அளவுல எப்படி இருக்கணும்ன்றது இந்த அளவுக்கு நீ இருக்க. ஆனா எல்லாம் அப்படியா இருக்காங்க, எல்லாம் அப்படி இருந்துட்டு இருக்காங்களா, அதெல்லாம் அப்படியெல்லாம் இவ்வளவு அர்த்தங்கள் இவ்வளவு நுணுக்கங்கள் இவ்வளவு இருக்கு வந்துருச்சு வரணும்ன்ற இல்ல. இந்த கரடு முரடா பேசுற நாங்க இருக்கோம்ல, எங்களை மாதிரி என்ன மாதிரி எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. ரொம்ப இனிமையா பேசுற தனிப்பட்டு இருக்கா பாத்தியா, அத சொல்ல வரேன் நான். நீ உறுதியா இருக்கல்ல, நான் கரெக்டா கடவுளை வந்து கரெக்டா கடவுளையும் உள்வாங்கணும், அறிவியல் பூர்வமா ஆராய்ச்சி பூர்வமா எல்லாம் அந்த வழியும் தெரிஞ்சு கரெக்டா ஆன்மீகத்திலயே இருக்கிற வழிய அந்த எப்படி அதை நீக்கிக்கணும், அந்த ஆண்டவனை ஆனந்தமா அனுபவிக்கிறது. கஷ்டப்பட்டுக்கிட்டு கடக்கிறவங்ககிட்ட இருந்து எப்படி நம்ம தனிப்பட்டு கடவுள் நம்மளுக்கு எப்படி ஆனந்தத்தை கொடுக்குறாரு, அருள் வெளியா இருக்காரு. அவர் வந்து எதுவுமே கொடுக்காத வெட்ட வெளியா இருந்து இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைப்பேன். எல்லாமே சொல்றவங்க பத்தி அவ்வளவு பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா கம்பேஷன் பத்தி இன்னும் கம்பேஷன்றீங்க, அப்போ என்ன நீங்க எல்லாத்தையும் இது பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கம்பேஷன் பத்தி இன்னும் புரிய மாட்டேது. யாரு அமெரிக்கால இருந்து வந்த ஆளா கூட சரிங்களா. அடுத்தது இவங்க கம்பேஷன் சொல்றவங்க கிட்ட வீகனிசம் பத்தி போனா அது என்ன பண்றது, எல்லாம் வாழ்க்கை முறை தானே, அவங்கள படைச்சிருக்காங்க, நம்ம வந்து நம்ம வளல் கொடுத்துருக்காரு, நம்ம யூஸ் பண்ணி விடுறது அப்படின்ற மாதிரி அந்த இது போயிடுறாங்க. நம்ம வளலாம் மாறுன்ற ஒரு இதுக்கு அந்த மாதிரி வள்ளல் தன்மையும் அந்த கருணையும் அந்த சிறப்பா அந்த கடவுள் எப்படி நம்ம கடவுள் அடையிறது, எப்படி கடவுளோட கலக்கணும். இப்ப வள்ளலுக்கு யாரு பார்ப்பாங்க, அவங்க நாயகா இருப்பாங்க சில பேர் சரிங்களா. அவங்க நாய்க்கு வந்து வாரி வாரி தரதும் அடுத்த மிருகங்களை வந்து கொண்டு இது பண்ணி போறது அது தெரியாம போயிடும். அதனாலதான் வீகனிசம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. உயிர் வழியை தெரிஞ்சுக்கணும், அதுதானே தயை, அதுதானே கருணை. அப்ப அந்த இது தெரிஞ்சுக்கிட்டு வந்தாதான் நாங்க அந்த நுணுக்கம் புரியும் நம்மளுக்கு. அதனாலதான் இது வந்து நம்மளுக்கு நல்ல தெரியுது, இதெல்லாம் இனிமேட்டு ஒழிக்க முடியுமா அவனால அப்படி வளர அவ்வளவு ஸ்ட்ராங்கா கேக்குது சரிங்களா. ஏன்னா அது முடியாது, ஏன்னா அவர் அனுபவிச்சு பதிவு பண்ணிக்கணும். நம்ம இந்த இதுலதான் பதிவு பண்ணோம், எதுல ஒரு உயிர் வழி தெரிஞ்சு அது பேர் சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கோட பேக்கேஜ் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சுத்த சன்மார்க்கம் இது உண்மை புரிய முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. இல்ல கடவுள் வழின்றது இந்துன்னு வச்சா எனக்கு புரிஞ்சிச்சு, நான் கடவுள் நோக்கி தான் போயிட்டு இருக்கேன் சில பேர் நம்புவாங்க சரிங்களா. முஸ்லீம்னு சொன்னா அவங்க வந்து நான் கடவுள் நோக்கி தான் போயிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே வந்து நல்லா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சுத்த சன்மார்க்கம் அப்படின்னும் போது எனக்கு டவுட் வந்துருச்சு, என்னடா இது இதுவரையும் யாருமே இந்த மாதிரிலாம் எனக்கு நான் கேள்விப்பட்டதே இல்லை, இந்த மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்களா அப்படின்னு கேள்விப்பட்டதே கிடையாது.
பட் அந்த மாதிரி ஒண்ணு சொல்லி எனக்கு அதுதான் நான் போய் இது பண்ணிப்பேன். அந்த ட்ராக் தான் நான் எடுப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆரம்பத்துல. பட் அரைவாசி முக்காவாசி நான் ஒவ்வொரு லெசன்லயும் ஒவ்வொரு பாடத்துலயும் நான் இதானே சொல்லி நான் என்ன அப்படியே இது பண்ணிக்கிறேன். அரைவாசி முக்காவாசி தானே இப்போ கடக்க முடியுது. மறுபடியும் வாரம் ஃபுல்லா மாசம் ஃபுல்லா நல்லவங்களா அப்படியே வரும். திடீர்னு இந்த வாரத்துல இந்த ஒரு நாள் நம்ம இது பரவாயில்ல அப்படின்ட்டாலே அங்க போச்சே சுத்தம் ஆகலன்னு அர்த்தம். சன்மார்க்கமும் கிடையாது, ஞான வழியே கிடையாது. எப்படி ஆகுது? அப்போ கருணை வந்து முழு அளவுல வரணும். அந்த அருள் அப்பதான் மாறும். அருள் அதனாலதான் இப்போ மாறுது. அப்ப எனக்கு இந்த இது வந்துருச்சு. நான் ஓதாது கொண்டு என்ன எனக்கு ஞானம் தான் வேணும். ஏன்னா அதுதான் வந்து சிம்பிளா. ஏன்னா அதிகமான உடல்ல இந்த நித்திய இதெல்லாம் வச்சுக்கிட்டு மூச்சு குடிச்சிக்கின்னு சரிங்களா, அதெல்லாம் எனக்கு அதுல இதுல இச்சையே வரல. அது மாதிரி எல்லாம் பண்ணவே முடியாது. மீன் உழைப்பு என்னால பண்ண முடியாதுன்னு எனக்கு வந்து ரொம்ப நான் சிவியரா இருந்தேன், ஸ்ட்ராங்கா இருந்தேன். அப்போ கரெக்டா எனக்கு நீ அந்த மாதிரி இருக்கியா, சரி இதை ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என் தலைவன் சுத்த சன்மார்க்குன்னு இருக்குது. சன்னா என்னது தலைவர் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஞான வழிப்பா அப்படின்னு தெரியுங்களா. அதனாலதான் பெஸ்ட் ஞான வழி இதுதான் சுத்த. நீ அதுக்கு ஆசைப்படுறியா? ஆமாமா அப்படின்னும் போதுதான் இந்தா இது படி சுகத்தனி. அது இந்த மாதிரி சுகத்தை நீ எங்கேயுமே காண முடியாதுப்பா அப்படின்னு கம்ஃபர்ட் நான் இது தர மாதிரி யாரும் தந்துட முடியாது. அதான் அருள் அறிவுன்றாரு. இதுக்கு மேல எப்படி சொல்லி கொடுக்கணும் இல்லப்பா? அதான் சொல்றாரு அருள் அறிவு விளங்கிக்கிங்க அப்படின்றாரு. சுகம் சாதா அறிவை வச்சுட்டு நம்ம என்ன ஆக்சுவலா அந்த ஒளி மட்டும் உங்களுக்கு இது பண்ண கிடையாது. அந்த ஒளி ஒரு சுகத்தோட வரும். அதான் தெரியுங்களா. சவுண்டு சுகமும் வரும். தெரியுங்களா. சவுண்டும் அந்த சுகத்தோட தான். உங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்கும் இருந்தாலும் ஆனா பயமே கிடையாது. இது எப்படி தெரியுமா, இந்த உலகத்துல வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி ஃபேஸ் இருந்தா கூட கடைசியில பயம் காட்டிடுவாங்க. தெரியுங்களா. ஆனா அவரு வள்ளல் எப்படி நம்மளுக்கு அருட்பெருஞ்சோதி வளரும் சரி. அருட்பெருஞ்சோதி எப்படின்னா ஆரம்பத்துல ரொம்ப பயமா இருக்க மாதிரி தெரியும். சரிங்களா. ஆனா அதை பத்தி யோசிக்கதான் நம்மளுக்கு அது பயம் கிடையாது, சுகம். நம்ம ரெடி ஆகல. நானும் அனுபவிச்சிருக்கேன். ஆனா உனக்கு ஒளியா காமிச்சு நீ இது பண்ணிட்டு நான் உணர்றேன். ஒவ்வொரு நேரமும் அந்த அளவுக்கு எனக்கு உணர்த்தி அவ்வளவு ஆனந்தமா இருக்காது. ஒளி மட்டும் ஒளி போட்டானிக் அண்ட் போனானிக் ரெண்டுமே தெரியுங்களா. சோ அதுதான் வந்து என்ன பண்றது, என் தகுதிக்கு தகுந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் நான் தகுதியை வந்து நல்லா இது பண்ணுவேன். எனக்கு நல்லா கடவுள். ஆமா நானும் அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஓதுறது கடவுள் ஓதியாவது கொடுப்போம். நீங்க ஓதாது உணர்ந்துருவீங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஓதிடுவோம். அதான் சரி. அந்த லைட்ஸ் எல்லாம் பாக்குது அதை பத்தி என்னோட கண்ட்ரோல்ல கிடையாது. அது தனித்தலைமை சரிங்களா. நானா வந்து உணர முடியுமா? கடவுள் உணர்த்துறாரு. அதுக்கு நம்ம தகுதியா. ஆனா நான் சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இது பண்ணலாம். உங்க காலத்தையும் நிலத்தையும் கலந்துக்கலாம். பரவாயில்ல. அவங்க ஒரு ஆன்மாக்கு நடந்திருக்கு. அந்த ஆன்மாக்கு நடக்குது. எனக்கும் நானும் வேலையிட்டு தான் இருக்கு. நம்ம பதப்பக்குவம் படணும்ல. அதுக்கு நம்ம என்ன பிரயாசம் பண்றோம்? ஒரு பிரயாசமும் பண்ணாம நம்மளுக்கு பதப்பக்குவமே வராம எப்படி நம்ம வந்து ஆமா ஜென்மமா நீங்க அந்த மாதிரி சில பேர் கோச்சுப்பாங்க. அதெல்லாம் எப்படி நீங்க இது பண்றீங்க? வளர ஜீவகானத்துல இந்த ஜென்மத்திலேயே கூட நம்ம உணரலாமே. நம்ம தப்பா செய்துட்டு இருக்கோன்றது இந்த ஜென்மத்திலேயே நம்ம ஆமா நீங்க கரெக்டான பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா பதப்பக்குவம் எடுத்துட்டு வான்னு சொல்றோம். நான் என்ன நீங்க ரேண்டமா கூட பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து அடியாள் மாதிரி நீ ஆகலாம். நான் சொல்றோம் அடியாரா நீ இரு, ஆனந்தத்தை பெறலாம் தானே சொல்றேன். ஆமா நீங்க ஒழுங்கா பண்ணீங்கன்னா கிடைக்கும் நன்மை சரிங்களா. அதனாலதான் இது ஆசைப்படுறீங்களா. வளர சொல்லுவது இந்த உலகத்துல அருளுடைய எல்லாருமே வந்து சுத்தசமாக சார்ந்தவர் தான். அதெல்லாம் நீ அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணலாம், தைரியமா நீ பழகி இது பண்ணி விளையாடிக்கும் அப்படின்ட்டு அவரு இது பண்ணிட்டார். இப்போ வீட்டுல இவங்க சொல்லுவாங்க தெரியுமா, அனுப்பிச்சு வைப்பாங்கல்ல, இவங்களாம் நம்ம ஜாதிக்காரவங்க தான் போய் பழகிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. கிட்டத்தட்ட அதே ஸ்லாங்ல வளர சொல்லுவார். யாரு வளர அருட்பெருஞ்சோதி. இவங்கெல்லாம் வந்து யாரு நம்ம வீக்னஸ் சேர்ந்தவங்களும் சரி, இந்த வளரலிசம் பண்ற அந்த தூண்டுது இல்ல, அவங்க எல்லாம் வந்து அருளுக்கு இது பண்றவங்க தான். அவங்க கூட கலந்து விளையாடும் போது என்ன அர்த்தம், அவங்க மருள் எங்கேயாவது இது பண்ணிட்டு இருக்கும்போது சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கூட நம்ம இப்ப நம்ம பேசிக்கிறோம்ல, பேசும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, உங்க டைம்லையும் என் டைம்லையும் என்ன ஆகுது, ஒரே ஜங்ஷன் பாயிண்ட் வருது இல்ல. அப்போ அந்த ஜங்ஷன் வந்து வரும் சரிங்களா. அதனாலதான் வந்து சுத்த சன்மார்க்கிறது இது வர்றதுக்காக தான். எல்லாருக்கூடயும் தொடர்பு வச்சுக்கிட்டு செக்ஸில் மூலியமா அந்த மாதிரி இது கடவுள் மூலியமா நம்ம அந்த இதுவா ரிலேஷன்ஷிப்ல வச்சுக்கலாம். அதுலயே முழுகிட்டு அப்புறம் கடவுள் அருள் வரல. ஏன் கடவுள் கருணையாளனான்னு ஒரு கேள்வி வர எழுப்புறாங்க பாரு. எவ்வளவு கேவலமா இருக்குது, கேள்வியே கேவலமா இருக்குது. ஸோ அதான் நீங்க நல்லா இது பண்ண நல்லா சுத்த சன்மார்க்கத்துக்கு உங்க காலத்தை செலுத்த உங்க நிலத்தை வந்து இது பண்ண நல்லா புரிஞ்சுட்டு வர வல்ல. ஒரு
ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், இல்லை ஒரு சாதா ஒரு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு மளிகை கடைக்கோ ஒரு இதுக்கோ, அங்கேயே அவங்க 1000 கொஸ்டின் கேட்கலாம். நீ இதுக்கெல்லாம் கரெக்டாக இருப்பியா, நீ இதுக்கெல்லாம் கரெக்டாக செய்ய உனக்கு தெரியுமா, இந்த பக்குவத்துக்கு நீ வந்துட்டியா, இதெல்லாம் கரெக்டாக இந்த பங்க்சுவாலிட்டி இந்த டைமுக்கு வந்துடுவியா, இதெல்லாம் செய்தினா தான் உனக்கு இங்கே வேலைன்றான். அப்போ இதுக்கே இந்த வேலைக்கே இந்த முகேஷ் 1 மணி நேரம் லேட்டாக போனான் மலேசியாவில் வேலை செய்யறதுக்கு. அவனை வந்து இல்லை நீங்க இப்பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிட்டாங்களாம் அந்த கம்பெனில இருந்து. அவங்க இது கூட்டு கிட்டலாம் இருக்கிற கடை சுமையை தாங்க முடியாம அங்கங்க தேத்தி எடுத்துட்டு போறதுக்கு 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. வேலையை தூக்கிட்டாங்க. சரிங்களா, வேலைக்கு சேர்த்துக்கவே இல்லை. இன்டர்வியூ அவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள ஃபில்டர் ஆகி அங்க தட்டுறாங்க. அப்போ எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சோ அதெல்லாம் ஆனாலும் அப்படியெல்லாம் இருக்கிற இதுக்கே இந்த லட்சணத்துல இருக்குன்னா கடவுள்கிட்ட நம்ம எந்த எளிமையா ஒரு கருணையை வச்சே போயிடலாம்னு அவ்வளவு ஈஸியா அதெல்லாம் கடின வழிகள் எல்லாம் தாண்டி சுகமான சுகத்தனி. நீ ஒண்ணும் கவலைப்படாது, சுகத்தை தனியா நான் வச்சுக்கிறேன், அது யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா ப்ரோக்ராம் பண்றவனே நான் தானடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அதனால எங்க எடுத்துட்டு போயிருதுன்னா அந்த சுக அடியாலாம் வாழ்ந்துக்கிட்டு அடியேனாவே ஆகல, நேயனாவே ஆகல. ஆனா கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து நம்மள அடிகளே ஆகிடுறோம். நம்ம அவனை கடவுளையே அடிக்கிறதுக்காக நம்ம எப்படி எப்படி அடிக்கிறோம் நடிச்சுட்டு கிடக்குறோம். ஆனா வந்து இந்த மாதிரி கேவலமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடவுள் கிரியேட் பண்ண கொடுக்குற அடியும் அனிமல்ஸ் கிரியேட் பண்றோம். அனிமல்ஸ் வந்து கஷ்டப்பட்டு அவங்க துன்புறுத்தி கடவுளோட பேரை சொல்லிக்கிட்டு அவங்க மாற கிழிக்கிறது, தொண்டையை இது பண்றது, துண்டிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப கொடூரமான ப்ராசஸ். நம்ம பண்றோம்னு நம்ம நினைப்போம். எனக்கு நான் நினைச்சிட்டேன் சரிங்களா. அதெல்லாம் என் சக மக்களும் என் கூட இருக்கவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க சரிங்களா. அவங்களுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுவேன். நான் என் அனுபவத்தை சொல்லிடுறேன். ஒரே ஒரு அனுபவம் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதே மாதிரி நான் வாழ்ந்தான் நல்லது தானே. நான் என்ன திரும்ப நினைப்பேன், கடவுள்கிட்ட நான் பேசும்போது சொல்லுவேன், நான் வந்து கடவுளே நீங்க சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்காம நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன். கடவுளே உங்களை தொந்தரவு பண்றேன், உங்களை நான் வந்து எந்த நல்ல எண்ணங்களும் நல்லதும் உருவாக்கி அந்த மாதிரிதான் அது நம்ம உணரணும். அதெல்லாம் உணர்ந்தாதானே கடவுள்கிட்ட நெருங்குறோம்னு அர்த்தம். ஆமா, மன்றாடுறது அவ்வளவு உங்களுக்கு வந்து அறிவு வரணும். எப்படி கடவுள்கிட்ட நீங்க வந்து மன்றாடணும். பண்றேன் நான் தொந்தரவு பண்ணாம இருக்க நீங்க வரணும்னு போது தான் அந்த உணர்தல் நமக்கு நல்லா கிடைக்குது. ஆமா, அது ஒரு ஓதாத டெக்னிக். கரெக்டா நல்லாவே உணர்றாரு. சோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு பிக்னிக் மாதிரி கடவுளை வந்து நம்ம பிக் பண்றதுக்காக, நம்மள அவர் பிக் பண்றதுக்காக என்ன பண்றது, சுகத்தனிவெளி எனும் அத்தகை சிச்சபைன்ற ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்தவனதான் உங்களுக்கு என்ன ஆகுது. பல பேர் வந்து அது என்னன்னு தெரியாது. சில பேர் வந்து தெரியும், ஆனா அது என்ன பண்றவங்க அதை பழைய சிச்சபைன்னு நினைச்சுப்பாங்க. அந்த பழைய காலத்துல கண்டுப்பாங்கல்ல. சிச்சபைன்னா உங்களுக்கு என்ன தோணுது? இப்ப நம்ம அனுப்புறோம்ல மொழிகளை, அதுல இன்ஃபர்மேஷன் எல்லாம் பொருந்தி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, தேவையான நன்மைகள் ஏற்படுது இல்ல. அந்த மாதிரி சிச்சபைன்ற ஒரு இது வந்து நன்மைகளை ஏற்படுத்தி விடும். அதை முன்னாடி இருக்கவங்க அதை பார்க்கும்போது எப்படி பாத்துறாங்க, சிச்சபைய அதே வந்து கடவுள் வெட்ட வெளியேது அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. ஆனா நான் என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெட்ட வெளியை முற்றும் காட்டி அதுக்கப்புறமேட்டு பொருள் வெளியை காட்டுற மாதிரி ஆயிடுது. அப்பதான் உங்களுக்கு வந்து நிறைய பேர் அந்த பொருளை பார்க்கவே கிடையாது, மிஸ் பண்ணிட்டாங்க. பொருள் சொல்றது மட்டும் சொல்லிக்கிறாங்க, ஆனா அந்த பொருளை பாக்குறதுக்கு பிரயாசம் பண்ணாம அங்கே மாட்டிக்கிறாங்க. வேக்யூம்ல இந்த பொருளை பார்த்துட்டு அது முற்று நம்ம சொல்ல முடியாது. கண்டினியூம்ல இருக்க பொருளை பார்க்கணும். அதுதான் வந்து கண்டினியூவா அது ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் அது எப்படி ஊங்கிட்டே இருக்குது, வளருது, எப்படி வளருது அப்படின்னு அந்த கண்டினியூம் பொருளை பார்த்துட்டே வச்சுக்கோங்களேன். வெட்டிடும். கண்டினியூம்ன்றது சிற்றிடும் இல்லைங்களா. அதுதான் வந்து சிற்சபை. ஆமா, கரு சிற்று அந்த அதுக்கும் நீ விளக்கம் நிறைய சொல்றேன். அது எவ்வளவு குட்டியா இருக்கு, ஆனா அது எப்படி வளர்ச்சி பெறுது, எப்படி அது ஒரு நிலைக்கு வந்து சிற்றுன்னும் போது எல்லாத்தையும் காம்பேக்ட் பண்ணி பேக்கேஜிங் பண்ணி அதை வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஆமா சரிங்களா. அது விரிஞ்சா மட்டும்தான் நீங்க எல்லாமே விரிய முடியும் சரிங்களா. அதனால சிற்சபையை காட்டும் போது கவலைப்பட மாட்டேன்றாங்க. என்னுள்ளே அவன் வந்து என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது எல்லாமே எல்லாம் போக்கிக்கிறதுக்கு எவ்வளவு வழி கொடுத்துருக்காரு, எப்படி எல்லாம் அதை அனுபவிக்கணும்னு ஆண்டவன் சொல்லி கொடுத்துருக்காருன்றது அந்த நிலைக்கே வர மாட்டேன்றோம்.
அப்போ மலர்ச்சின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து ஏறிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாம் காட்டினவங்கன்னா தளர்ச்சியில எடுத்துட்டாங்க சரிங்களா? அதனாலதான் உங்களுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேட் வந்து விரியணும் அப்படின்றது காணல் நீராவே மாறிடுதுன்னு நான் நிறைய கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஏன்னா என் அனுபவம் பண்ணும்போது அப்படிதான் தெரியும். விரியணும் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, உங்க உடம்ப வந்து கீழ்ச்சி எடுத்துட்டு போறீங்க. ஒரு அளவுக்கு உணர்ந்ததுமே கடவுள் எங்க இருந்தாலும் உணர்த்ததான் போறாரு. ஆனா அந்த உணர்தல் வந்ததுமே நான் முழுமை அடைஞ்சிட்டேன்னு சொன்னா எவ்வளவு பைத்தியக்காரனோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களால கரண்ட் பார்க்க முடியுமா, உங்களை காத்து பார்க்க முடியுமா அப்படின்னு சில பேர் கேக்குறாங்கல்ல. சுவிட்ச் போய் இதை காட்டி விட்டுரும். நல்ல தனத்தை ஓங்கிக்கிட்டா கடவுள் காமிச்சுதான் கொடுப்பாரு எல்லாமே. சுவிட்ச் போய் ஐயா பார்த்து எல்லாமே நம்மளுக்கு விளக்குறாரு. கரண்ட் எப்படி உங்களுக்கு ஆறுயிர் சரிங்களா? நீலத்திரையை வந்து என்ன பண்றது, அந்த திரையை விலகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து காத்து எப்படி உங்களால எதனால காத்து வந்து உங்களால கடக்க முடியுது, பக்கத்துல இருக்க லைட் அது மேல ஃபாலோ ஆகுறது தானே. அப்போ இது உங்களால நீளமும் தெரியாதுப்பா. ஆண்டவன் இது படைச்சிருக்கா, இதை அனுபவிக்கிறேன், தினம் நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அப்ப அதை காண முடியுதா? அப்ப காணாததெல்லாம் காட்சியே இல்லாம ஆயிடுமா? இல்லன்னு சொல்லிட முடியுமா? அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது சூப்பரா வயலட், கன்சிஸ்டன்சி அதிகமா உண்டு. இது வந்து உங்களுக்கு காட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க கண்ணுக்கு, அது மறக்குமான்னு அதானே. அதுதான் அது அந்த சுகம் வந்து உங்க உடம்புல இருந்து பிரிச்சு எடுத்துட முடியுமான்னு. அதுக்குதான் நீ கரெக்டா அடிச்சு பேசுற. நான் ஏதாச்சும் வாக்குவாதம் பண்ணாலும் கரெக்டா அதுல இருக்க. நான் எனக்கு வாக்குவாதம் நான் பண்ணாம எனக்கும் உணர்த்துறேன். ஆமா, நிறைய பேர் என்ன குழப்ப முடியுமான்னு பாப்பாங்க. அதை நான் ஓதி உணர்ந்தேன், நான் வேணா குழம்பு இருப்பேன் சரிங்களா. என்னால ஓதாவது உணர்றது நான் எப்படி என்னால குழம்பவே முடியாது, குழம்ப முடியாது, யாரையும் குழப்பவும் முடியாது. கரெக்டா தெளிவாதான் இருப்பாங்க. அதனாலதான் சிற்சபைன்றது அந்த மாதிரி ஒரு அத்தகை பெருந்தகைன்ற மாதிரி நம்ம வந்து அத்தகை உங்களுக்கு வந்து அந்த இதை கொடுத்து விட்டுருவோம். நீங்க கவலைப்படாதீங்க, சிற்சபை எல்லாத்தையும் வந்து இது பண்ணி அருப்பெருஞ்சோதின்றது. அப்ப அருப்பெருஞ்சோதி அந்த சிற்சபை மூலியமா உங்களுக்கு என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் உங்களுக்கு தரப்பாக்குறாரு சரிங்களா. அப்ப மூலாதாரம் இவங்க சொல்லிருக்காங்களே, நம்ம உடம்புல ஏதோ ஒரு பாட்டு வச்சுக்கினேன், இதுவும் இந்த உடம்பு இந்த பாட்டு எப்படி இருக்குது, கடவுளோட பாட்டு உங்க உடம்புலயும் அந்த பாட்டு வந்து சிங்க்ரனைஸ் ஆகுது சரிங்களா. பொதுவா வச்சிட்டாரு. அதனால இது வந்து நம்ம என்ன பண்றது, எங்க போகுது இது ஆமா அது சிறப்பு. பொதுலயே வந்து சிறப்பு, அது புதியது பழையது. சோ அதனாலதான் எனக்கு வந்து ஆமா இது பழசுதான் இருந்தாலும் வந்து இப்போ புதுசா உங்களுக்கு காட்டுது. ஏன்னா நடுவில் நீங்க மறந்துட்டீங்க சரிங்களா. ஏதோ ஒரு நிலைமையை நம்ம போறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், கண்ட நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். அதனாலதான் இது வந்து என்ன பண்றது, கடவுள் பழையதாவும் இருக்காரு, புதுசாவும் இருக்காரு, எல்லாமே ஓங்கிக்கிட்டோம் எல்லாமே இருக்காரு அவரு. அதனாலதான் இயலே அப்படித்தானே இருக்கு. சிச்சபைன்றது அந்த மாதிரி அந்த நேரத்துக்கு அப்படித்தானே காமிச்சு கொடுப்பாரு அவரு. இப்ப காமிக்கிறதுனால ஏன் வேணாம்னு உதறி தள்ளிக்கிட்டு இருக்கோம். அது பெறணும்னு ஆசையே நாம ஏன் வளர்த்துக்க மாட்டேன்றோம். பெறணும். இதை தூக்கி கடவுள் சொல்லும் போது எதை எடுத்துக்கணும், எதை ஓங்க வச்சுக்கணும், எதை வந்து தவிர்க்கணும்னு சொன்னா அது கேட்கணும். கேட்காம நம்ம மறுபடி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். நம்ம அடியாலாம் இருக்கோம், கடவுளையே அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்மன்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம அது அடிக்காம தெரியுமா ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் அது மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம அது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். கடவுளை நம்ம ஏறிட்டு நம்ம வாழ்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறோம் சரிங்களா. அவரு ஏறினாதான் நம்ம வாழ முடியும். அவரு நம்மகிட்ட வந்து ஏறுறதுக்கு நம்ம அதுக்காக இந்த ஸ்டில்ஸ்ல இருக்காங்களே அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. அந்த காட்டுவாசி ஏறினது அப்படி கிடையாது. நான் சொல்றது யாரு, ஏறுட்டு சுகமற்ற வீட்டுவாசி தெரியுங்களா. சோ அதனாலதான் அது வேட்டு அப்படின்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கொள்கையை நம்ம வச்சுக்கணும்ல. தலைவன் அது கொடுப்பாரு. ஸோ இதோட நம்ம 30 இது முடிச்சிருக்கோம். மீதியை தொடர்ச்சி நம்ம பின்னாடி பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.